இன்னைக்கு நம்ம குரோகோஸ் பாஸ்கெட்பால் 14th எபிசோட் தான் பார்க்க போறோம். எபிசோட் ஓப்பனிங்ல என்ன தோக்கடிக்கிறதுக்கு நானே தான் வரணும்னு அந்த அவோமேனே செம கான்ஃபிடென்ட்ல சொல்லியிருந்திருப்பானா. அதுக்கு மிடோரியுமா நீ கொஞ்சம் கூட மாறவே இல்ல, இருந்தாலும் சாம்பியன்ஷிப் லீக்ல நீ ஹீரோக்கு எதிராக போட்டி போடுறங்கிறத மறந்துடாதடான்னு சொல்லும்போது, தம்பி நமக்குள்ள நட்புறவெல்லாம் பாஸ்ட்ல தான், இப்போதைக்கு நம்ம எல்லாம் எதிரிகள் அப்படின்னு பேசிட்டு இருப்பானா. அப்ப அந்த மோமோங்கிற பொண்ணு போன் வாங்கிட்டு, சாரிப்பா மிடோரியுமா நீ சோகமா இருக்கும்போது நாங்க உன்னை டிஸ்டர்ப் பண்ணிருக்க கூடாதுங்கும் போது மிடோரியுமா போனை கட் பண்ணிடுறான். சரா வீட்டுக்கு போகலாமான்னு கோச் ரீகோ வந்து கேட்டா, எல்லாரும் ஆல்ரெடி முதுகு பிடிச்சிட்டு எம்மா நடக்க கூட முடியல அப்படின்னு கொண்டிருப்பானுங்க. மத்த பசங்களா கூட பரவாயில்ல, ஆனா நம்ம ககாமில எந்திரிக்க கூட முடியாம அங்கேயே உட்காந்துருப்பானா. அதுக்கு நான் என்னப்பா பண்ண முடியும், வேணும்னா யாராவது ககாமிய கைத்தாங்களா கூட்டிட்டு வாங்க, நம்ம பக்கத்துல இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலாங்கும் போது யாரு தூக்கிட்டு வருதுன்னு ராக் பேப்பர் சிசர் போட்டு இருந்திருப்பாங்களா. அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க. நம்ம ககாமி ஏதோ சேத்துல விழுந்துருச்ச மாதிரி இருக்கும். குரோக்கோ தான் தூக்கிட்டு வரேன் அப்படிங்கிற பேர்ல இங்க வெளிக்காட்டி இருந்திருப்பான் போல. ஆனா இப்ப கடையில நம்ம ரியோட்டாவோட ஃப்ரெண்ட் அந்த கேப்டன் இருக்கிறான்ல, அவனும் அங்க இருப்பாங்களா. ககாமியும் நம்ம குரோக்கவும் அவங்க டேபிள்லயே உட்கார்ந்து வந்திருக்க இடம் இல்லாம நம்ம ரியோட்டா பையனுக்கு தான் ஆக்வர்டா இருக்கும். எதுக்கு தேவையில்லாம எங்க டேபிள்ல உட்காந்துருக்கீங்க, அது மட்டும் இல்லாம ககாமி என்னடா அவனோட சட்டையில எல்லாம் ஷேரா இருக்குதுன்னு கேட்டுட்டு இருப்பானா. ஆனா அப்ப அந்த கடைக்குள்ள நம்ம மிடோரிமாவோட ஃப்ரெண்டான அந்த டாக்கா இருக்கிறான்ல, அவனும் வருவானா. எல்லாருக்குமே பெரிய அதிர்ச்சி தான். நீங்க இங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டா, அது ஒண்ணும் இல்ல, மேட்ச்ல தோத்து போயிட்டோம் அப்படின்னு கண்ணுல வர கண்ணீர் தெரியக்கூடாதுன்னு மலையில போய் மிடோரிமா நின்னுகிட்டு இருந்தான். அதுக்குள்ள எங்க சீனியர்ஸ் எல்லாம் போட்டி பிடிக்கலாம் எடுத்துட்டு கிளம்பிட்டானுங்க, எங்க போனானுங்கன்னு தெரியலையா, பசிக்குதுன்னு சொல்லி மலையில நாங்க தான் இந்த ஒரு கடைக்கு ஒதுங்கணும் அப்படின்னு சொல்ல, இந்த இன்ஃபர்மேஷன் அவங்ககிட்ட கேட்டாங்களா, வாடா கிளம்பலான்னு மிடோரிமா அவனை வெளியே கூட்டிட்டு போன ஒரு செகண்ட்லயே திருப்பி வரானுங்க. அந்த அளவுக்கு மழை பெய்யுது. அப்ப அந்த டாக்கா என்னன்னா, நம்ம ரியோட்டாவோட கேப்டன் இருக்கிறான்ல, அந்த கசாமா அப்படிங்கறது அவன் பேரு. அவனை பார்த்தோன்னே, தலை உன்னை பத்தி ஆர்டிகல்ல மேகசின்ல வந்து தானே, உன் பெரிய ஃபேன் தெரியுமா நானு, ஈவன் நீங்க விளையாடுற அதே மிடில் பொசிஷன்ல தான் நானும் விளையாண்டுக்கிறேன், வாங்களேன் கொஞ்சம் கதை பேசலாம் அப்படின்னு தனியா கூட்டிட்டு போக, அந்த டேபிள்ல இருந்து அந்த கசாமாங்கிற சீனியர் தனியா போனங்காட்டி மிடோரிமா அங்க டேபிள்ல உட்கார்ந்து வந்திருப்பான். ரைட்டு, இவங்க 4 பேரை யாரா டேபிள்ல ஒன்னா உட்கார வச்சது அப்படின்னு எல்லாரும் ஷாக் ஆகிட்டு இருக்கு. அப்ப டாக்கா அந்த கசாமாவை ஓரமா கூட்டு போயிருப்பான்ல, கசாமா தான் கேட்பான், உண்மையை சொல்லு, அந்த 4 பேரும் ஒரே டேபிள்ல உட்காரணும் தானே என்ன தனியா கூட்டு வந்தேன்னு கேட்பானா. சரி எவ்வளவு நேரம் தான் மூஞ்சி பாத்துட்டு இருக்கிறதுன்னு நம்ம குரோக்கோ ஆர்டர் பண்ண ஆரம்பிக்க, எனக்கு பிளேட்ல இருக்கிறதே போதும் பண்ண ரியோட்டா சொல்ல, இந்த கருமத்தை எப்படா திங்கிறன்னு மிடோரிமா அவனை வெறுப்பேத்திட்டு இருப்பான். இருந்தாலும் அப்படியே டைம் போகும்போது அப்பயுமே மிடோரிமா வெறப்பாவே உட்கார்ந்து இருப்பானா. அப்ப ரியோட்டா, என்ன மிடோரிமா கேம்ல தானே தோத்து போயிருந்திருக்க, நீ கேள்விப்பட்டது இல்ல, இன்னைக்கு எதிரி நாளைக்கு நண்பன், அந்த மாதிரி தான். அதுக்கு மிடோரிமா, இப்போ ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அவன்கிட்ட தோத்து போயிருந்திருக்கேன், அதனால இதெல்லாம் கணக்குல வராது, இருந்தாலும் அவனுங்கிட்ட தோத்து போயிட்டோம், எப்படி உன்னால இவ்வளவு கூலா இருக்க முடியுதுன்னு கேட்க, அது ரொம்ப சிம்பிள், ஏன்னா எப்படியும் இன்டர் ஹை ஸ்கூல் டோர்னமெண்ட் நடக்க போகுது, அதுல எப்படியும் இவனுங்க என்கிட்ட மண்ண கவ போறானுங்கன்னு சொல்ல, அதையே பாப் பண்ணிருமா ககாமி. அப்படியே கான்வர்சேஷன் போய்கிட்டு இருக்க, ரியோட்டா புது ஸ்கூல்ல பசங்க கூட ஆடுறதுங்கிறது எனக்கு பயங்கர ஜாலியா இருக்குதுமான. அப்ப மிடோரிமா, நீ மாறவே இல்லைன்னு சொல்லும்போது, ககாமி இதுல மாறுறதுக்கு என்ன இருக்குது, நம்ம எல்லாருமே பாஸ்கெட் பால் ஆடுறதுங்கிறது ஃபன்னுக்காக தானே சொல்ல, நீங்க எல்லாரும் அப்படி இருக்கலாம், ஆனா என்ன கணக்குல சேர்த்தாதீங்களான்னு மிடோரிமா பேசிக்கிட்டு இருக்கும் போதே அவன் தலையில ஒரு ஆம்லேட் வந்து விழுகும். ஆம்லேட்டை திருப்புறங்கிற பேர்ல பின்னாடி வந்துட்டு டாக்கா தான் பறக்கிட்டு இருந்திருப்பானா. நீ முதல்ல வெளியே வாடின்னு அவனை கூட்டு வந்துட்டு, அப்ப திருப்பியும் பேக் எடுக்கிறதுக்காக மிடோரிமா உள்ள வரும்போது ககாமிய பார்த்து சொல்லுவான், இங்க நான் மட்டும் இல்ல, என்ன மாதிரி அந்த ஜெனரேஷன்ஸ் ஆஃப் மிராக்கல்ல இன்னொருத்தன் அவோமெனேங்கிறது அவன் பேரு, அவனும் இங்கதான் இருக்கிறான். இன்னும் சொல்ல போனா அவன் மோஸ்ட்லி டே ககாமி உன்ன மாதிரியான ஒரு ஆள் தான், அவன் ஆடுறதுங்கிறது நீ ஆடுறது மாதிரி தான் இருக்குன்னு சொல்லும் போது, அப்ப குரோக்கோ எனக்கு அவனோட கேம் பிளே சுத்தமாவே பிடிக்காதுன்னு சொல்லுவானா. மிடோரிமா அங்க இருந்து கிளம்ப குரோக்கோ எந்திரிச்சிட்டு, மிடோரிமா கண்டிப்பா இன்னொரு நாள் நம்ம ஆடலாம்னு சொல்லும் போது, ஆடலாம் ஆனா அன்னைக்கு கண்டிப்பா நீ தோக்க தான் போறேன்ட்டு வெளியில வர, அந்த ட்ரை சைக்கிள்ல தான் வந்து இருப்பானுங்க போல, வாங்க தலைவரே உட்காருங்க அப்படின்னு அந்த டாக்கா நம்ம மிடோரிமாவை கூட்டிட்டு போவானா. சாப்பிட்டு முடிச்சிட்டு பசங்க எல்லாரும் வெளியில வர, குரோக்கோவை ஆள காணோம், என்னன்னு பார்த்தா அங்க பக்கத்துல இருக்கிற ஒரு நாயை தூக்கிட்டு வருவானா. அந்த நாயை பார்த்தோன்னே நம்ம கோச் ரிக்கோக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சு போயிரும். அப்படியே தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கும் போது, ஆனா இந்த நாய் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு யோசிக்க, அந்த நாயோட கண்ணும் நம்ம குரோக்கோட கண்ணும் ஒரே மாதிரி இருக்கும். ஒருவேளை இந்த நாய்க்கு நம்ம குரோக்கோ 2.1 பேர் வைக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது, ககாமி பையன் இருக்கிறான்ல, அவன் ஓரமா போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பானா, என்னன்னா உனக்கு நாய்னா அலர்ஜி ஆமா. அதுக்கப்புறம் எப்ப போல ஸ்கூல்ல எல்லாரும் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, அந்த நாயும் ஸ்கூல்ல ஏதாவது வச்சு வளர்த்துக்கிட்டு இருப்பாங்களா. ஆனா ககாமிய பிராக்டிஸ் பண்ண விட மாட்டாங்க, அவனுக்கு இன்னும் ரெக்கவரி ஆகல அப்படின்ட்டு ஓரமா உட்கார வச்சிருந்திருக்க. அந்த நாய் சும்மா கோர்ட்டுக்குள்ள வர, அதை பார்த்தும் ககாமி பயப்படுவானா. இதை பார்த்து எதுக்கு பயப்படுறேன்னு குரோக்கோ அதை எடுத்துட்டு அவனை பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு இருப்பான். அடுத்த ட்ரைனிங்காக ஸ்விம்மிங் பூல் போயிட்டு அங்க எல்லாரையும் தண்ணியில முக்க வச்சு ஸ்குவாட்ஸ் போட வச்சுக்கிட்டு இருக்க. ஆப்வியஸா ககாமிக்கு அந்த ட்ரைனிங் எல்லாம் கிடையாது, இருந்தாலும் குரோக்கோ அங்க தண்ணியில மிதந்துகிட்டு இருப்பானா. ஆனா அப்போ அந்த இடத்துக்கு நம்ம மோமோ இருக்கிறாள், அவ வருவா. அவளை பார்த்தோம், நீ யார் நம்ம ஸ்கூலுக்கு வந்திருக்கா அப்படின்னு யோசிச்சா, நான் ஆக்சுவலி ஹீரோவோட கேர்ள் ஃபிரெண்ட், சாம்பியன்ஸ் லீக்ல கண்டிப்பா நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் ஹீரோவை பாக்குறதுக்காக அது வரைக்கும் காத்திருக்க முடியாதுன்னு தான் நேரம் உங்க ஸ்கூலுக்கே வந்துட்டேன்னு சொல்ல,
என்னது ஹீரோக்கு கேர்ள் ஃப்ரெண்டா, அதுவும் இப்படி ஒரு பொண்ணா அப்படிங்கும்போது சொல்லி இருக்கிற எல்லாரும் ஷாக் ஆகிட்டு இருக்கேன். கூடவே இந்த மாதிரியான விஷயத்துக்குலாம் அவன் தேர மாட்டானே, எப்படி நீ இவனை சூஸ் பண்ண அப்படின்னு கேட்டா அதுதான் அவரோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்றா. சோ இந்த அளவுக்கு காமன் கூலா இருக்கிற ஒருத்தன் தான் ஒரு மேட்ச்னு வரும்போது கம்ப்ளீட்டா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டு பயங்கர கூலா இருப்பான் அப்படின்லாம் சொல்ல, அப்புறம் ஹீரோட்ட கேட்கும் போது தான் தெரிய வருது இந்த மோமோ ஒன்னும் தன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது. ஆனா அதே நேரத்துல இந்த பொண்ணு இதுக்கு முன்னாடி அந்த ஜெனரேஷன்ஸ் ஆஃப் மிராக்கிள் மிடில் ஸ்கூல்ல ஒரு இடத்துல படிச்சிருந்திருப்பாங்களே, டேக்கோங்கிற ஸ்கூல்ல அந்த பாஸ்கெட் பால் டீமோட ஒரு மேனேஜரா இருந்திருப்பா. அந்த டைம்ல பசங்க எல்லாரும் ஒரு இடத்துல ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருக்கும் போது இந்த மோமோ பொண்ணுக்கும் ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கும். அப்போ நம்ம ஹீரோ தான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த குச்சியை கொண்டு போய் அந்த பொண்ணு கிட்ட கொடுப்பான். லக் இருந்துச்சுன்னா அந்த குச்சியில வின்னர் நீங்க தான் அப்படின்னு எழுதி இருந்திருக்கும். அதை கொண்டு போய் கொடுத்தா இன்னொரு ஐஸ்கிரீம் ஃப்ரீயா கிடைக்கும். சோ எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்த ஒருத்தர், அதனால எனக்கு இவரை பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அவ சுத்திக்கிட்டு இருக்கிறா. இந்த ஃபன் சைட்ல ஒரு பக்கம் இருந்தாலுமே நம்ம ஹீரோஸோட மொத்த டீம்ல இருக்கிற மெம்பர்ஸ் எல்லார பத்தின எல்லா டீடைலையும் அவ கலெக்ட் பண்ணி வச்சிருந்திருக்கா. இத அவ சொல்லும் போது குரோக்கோவும் நீ அவமணிய படிக்கிற அந்த ஸ்கூல்லயே போய் ஜாயின் பண்ணியிருக்கேன்னு கேட்க, வேற என்னப்பா பண்றது, அங்கதான் ஜாயின் பண்ணியிருக்கேன், ஏன்னா நான் இல்லைன்னா அந்த அவமனே என்ன பண்ணுவானே தெரியாதுன்னு சொல்ல, அதுக்கப்புறம் நம்ம ககாமி தனியா வந்துட்டு நல்ல வேலை ரீகோ கூட இல்ல, கொஞ்ச நேரம் நம்ம பிராக்டிஸ் பண்ணலாமா அப்படின்னு ஜம்ப் பண்ணி ஷூட் பண்ண பார்த்தா அவனால குதிக்க கூட முடியலையா. ஆனா அப்போ அங்க யாரோ வந்து பால் எடுக்கிறாங்க. எடுக்கிறது மட்டும் இல்லாம ஹே மாமே என் கூட வந்து விளையாடுறியான சேலஞ்சும் பண்ண ககாமி முதல்ல நீ பேரை சொல்ற, பேர் சொல்லாம வந்து கூப்பிட்டாலாம் விளையாடுறது இல்ல அப்படின்னு இவனு கொஞ்சம் தௌலத் காட்ட, அவ்வளவு சீனா ககாமி என் பேரு அவோமேனே, டைக்கி அவோமேனே. ஓ நீ தான் அந்த அவோமேனேங்கிறவனா, நான் உன்னை பத்தி கேள்விப்பட்டிருந்திருக்கேன், இருந்தாலும் உன் கூட ஆடணுமா வேணாமா அப்படின்னு நான் யோசிக்கணும்னு சொல்ல வரும்போது அதுக்கு அவன் என்னன்னா, டே நான் சும்மா உன்னை கூப்பிட்டு ஆட சொல்றேன் அவ்வளவுதான், சும்மா உன்னை டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறங்காட்டி தான், ஒரு ரியல் மேட்ச் எல்லாம் கிடையாது. அது மட்டும் இல்லாம நீ என்னோட ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர், அதனால உன்னை டெஸ்ட் பண்ண வந்திருக்கேன் அப்படிலாம் நினைக்காத, என்னை விடவும் பெட்டரான ஒரு பிளேயர் இந்த உலகத்துல எவனும் கிடையாது, நான் சும்மா போர் அடிக்காம ஆடுற அளவுக்காவது நீ ஒர்த்தா இருப்பியான்னு சொல்லி தான் உன்னை டெஸ்ட் பண்றதுக்காக வந்திருக்கேன். ககாமிக்கும் சூடாயிரும். முதல்ல என்னன்னா அந்த ரியோட்டா பையன், அதுக்கப்புறம் அந்த மிடோரிமா, இப்ப என்னன்னா நீ ஏண்டா இந்த ஜெனரேஷன்ஸ் ஆஃப் மிராக்கிள்ல இருந்து வந்த பசங்க எவனுக்கும் மரியாதையே தெரியாதடா அப்படின்னு சொல்லி காண்டாக இங்க மோமோவும் ஹீரோவும் பேசிக்கிட்டு இருக்கும் போதுதான் ஆக்சுவலி இவங்க இதுக்கு முன்னாடி அங்க ஒன்னா மிடில் ஸ்கூல்ல ஆடி இருந்திருப்பாங்கல்ல, அப்ப அந்த டீம்ல இருக்கிற எல்லாருமே பவர்ஃபுல்லான ஆளுங்க தான், எல்லாருமே பயங்கரமான பிளேயர்ஸ். ஈவன் நம்ம குரோக்கோவும் அந்த எல்லா பிளேயர்ஸும் அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கிறதுக்கு அவங்களோட பாயிண்ட்ஸ் காரணம். ஆனா அந்த பாயிண்ட்ஸ் எடுக்கிறதுக்கான காரணமாகவும் அந்த பால் அவங்களோட கையில கிடைக்கிறதுக்கான ரீசன் தான் நம்ம குரோக்கோ தான் இருந்திருப்பான். ரொம்ப முக்கியமா நம்ம குரோக்கோ ஒரு ஷேடோ மாதிரி, எந்த அளவுக்கு ஒரு லைட் அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு ஷேடோவும் நீளமா இருக்கும். மற்ற பிளேயர்ஸை விடவுமே குரோக்கோவை நல்லா யூஸ் பண்ணிக்கிறதுக்கு கேப்பபிளா இருந்தது அவோமேனே மட்டும்தான். அதனால தான் அந்த ஜெனரேஷன்ஸ் ஆஃப் மிராக்கிள்ல அவோமேனே ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான ஒருத்தனா இருந்திருக்கான். இதெல்லாம் சும்மா யோசிச்சு பார்த்துட்டு உன் கூட ஆடும்போது அவமனே எப்படி இருந்தானோ அதே மாதிரியான ஒரு மேட்சை நான் சும்மா எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு அந்த மோமோ சொல்றது மட்டும் இல்லாம உங்க எல்லாரையும் விட்டு அவன் தனியா வந்ததுக்கு அப்புறம் இன்னும் சொல்ல போனா அவன் தனியா மாறிட்டான், அவனோட டீம் கூடயே சேர்ந்து ஆடுறது இல்ல, மேபி அவன் தோத்தாவது மாறும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா தோல்வி அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவன் இது வரைக்கும் பாக்குறதே இல்ல, அதனாலதான் எனக்கு வருத்தமா இருக்குதுங்கும் போது அதுக்கு ஹீரோ மேபி அவன் தோத்தானா அவன்கிட்ட இன்னும் மாற்றங்கள் ஏற்படும்னா கண்டிப்பா கவலைப்படாத, என்னால தனியா முடியாது, ஆனா கண்டிப்பா எங்களால அவனை தோக்கடிக்க முடியும்னு சொல்லுவானா. அதுவே அவோமேனே நம்ம ககாமிக்கு பயங்கரமா புளிப்பு காட்டி இருந்திருப்பான் போல, என்னடா நீ இவ்வளவு சப்பையா இருக்கிற, உண்மையாலுமே நீங்க தான் மிடோரிமாவை தோக்கடிச்சிங்களா என்ன, எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்குது. அது மட்டும் இல்லாம குரோக்கோவை கூட எனக்கு தெரிஞ்சு நீ வேஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கிற, ஏன்னா குரோக்கோங்கிறவன் ஒரு ஷேடோ மாதிரி, எந்த அளவுக்கு லைட் பிரகாசமா இருக்கோ அந்த அளவுக்கு அந்த ஷேடோவும் பெருசா இருக்கும். குரோக்கோ பெட்டரா ஆடுறானா இல்லையாங்கிறது அந்த லைட் யாரா இருக்கிறாங்கிறத பொறுத்து, உன்னோட வெளிச்சங்கிறது ரொம்ப மழுங்கலா இருக்குதுன்னு சொல்ல அங்கே இந்த ஒரு எபிசோடைய முடிக்கிறாங்க. So yeah, thank you.